சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே பான் லீடர்ஷிப் தலைமைத்துவத்தோடு பிறந்திருக்கக்கூடிய ராசி அப்படின்னே நம்ம எல்லாருமே சொல்லி பழகியிருக்கிறோம். இந்த சிம்ம ராசி இப்போ இருக்கக்கூடிய எமோஷனல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை யாருமே புரிஞ்சிக்கலையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இவங்கக்கிட்ட இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. தான் யாரையும் சரியாக புரிஞ்சுக்கலையா, இல்லை தன்னுடைய நிலையை யாரும் சரியாக புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற ரெண்டு விதமான சிந்தனைகளும் உங்களுக்குள்ளாக இருக்குது. இதில் இன்னொன்று ரொம்பவுமே பிடிவாதமாக இருக்கிறாங்க. எந்த விஷயத்தில் தெரியுமா? தன்னுடைய பலவீனம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால தன்னுடைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் ஷேடாக மறைச்சி வச்சுருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க. இதுக்கு அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப, எனக்கு முடியலை, என்னால் முடியலை அப்படிங்கிற வார்த்தை என் வாயிலிருந்து வரவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவுமே உறுதியாக இருக்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. சேயிங் நோ அப்படிங்கிற வார்த்தையை பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியாமல் தவிச்சு எஸ் சொல்லிட்டு அதனால சிக்கல் அனுபவிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த சிம்மராசி வருது.